ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்வா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட்டிவ் மூட் போர்டு, அதாவது ஃபேஷன் மூட் போர்டு வந்து ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து கேன்வாவோட ஒர்க்கிங் ஸ்பேஸ். நீங்கள் எந்த போஸ்டர் ஆர் போர்ட்ஃபோலியோ என்ன டிசைன் பண்ணனாலும் இதுதான் அதோட ஒர்க்கிங் ஸ்பேஸ். சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட எலிமெண்ட்ஸ், அதாவது ஐகான்னு சொல்லிக்கலாம். லைக் வந்து அதோடய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரேம் ஆர் நீங்கள் அந்த எலிமெண்ட்ஸில் போய் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஒன்றும் பிட் மேப் இமேஜாக வரும், இல்லை அப்படின்னா கிராஃபிக் அனிமேஷனாக வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் போர்ட்ஃபோலியோக்கு அப்படின்னா, எலிமெண்ட்ஸில் போய் எனக்கு வந்து இந்த பேப்பர் டேர் பண்ண மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டில் இருக்கிற ஃப்ரேம் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணிவிட்டு நம்ம இமேஜஸ் வைக்கும் போது கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நம்ம காமனாக அந்த பிக்சர் இருக்கிற சைஸ்லேயே வைக்கிறது வந்து அது வந்து ஓல்டு ஃபேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஏஸ்தட்டிக் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நார்மலாகவே மேனுவல் போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது பேப்பர் வந்து டேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பரை டேர் பண்ணி அவங்க டிசைன் வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அந்த பேப்பர் டேரிங் எஃபெக்டில் கொடுத்தா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், எஸ்தட்டிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த எலிமெண்ட்ஸுன்னு அதில் போய் ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அத்தனை ஃப்ரேம்ஸ் வரும். லைக் செல்ஃபோன், ரேபிட்டு, ஆரஞ்சு, புக்கு, லேப்டாப்பு எல்லாமே வரும். அதில் வந்து நமக்கு என்ன வந்து இஷ்டமோ நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட பிக்சர்ஸ் என்னென்னலாம் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணுமோ லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே மேலே அப்லோட் ஃபைல்ஸ்னு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்கள். நான் எடுக்கிறேன். இந்த பேப்பர் டேரிங் எஃபெக்ட் தான் எல்லாத்துலேயுமே எடுக்கிறேன் நான். இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், வீடியோஸு, கிராஃபிக்கு அப்படின்னு. ஸோ நமக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து அந்த ஷேப்புக்குள்ளே உள்ளே போக வைக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் ஆப்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேரிங் எஃபெக்ட் பேப்பர் கிழிஞ்ச பேப்பர் இருக்கும்ல, அந்த மாதிரி டேரிங் எஃபெக்ட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த மேலே இருக்கிறது, இந்த கீழே 3 இருக்கிறது எல்லாமே அந்த எஃபெக்ட் தான். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் வந்து கவர் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் ஆல் அப் டு யோர் க்ரியேட்டிவிட்டி. எனக்கு வந்து அது நெருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்லோட்ஸ்க்கு வாங்க. அப்லோட்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் அங்கே கொடுக்கணுன்னு தோணுதோ எடுத்துக்கோங்க. அந்த இமேஜை ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேம் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதுவே உள்ளே செட்டில் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் நிறையா வந்து டேரிங் பேப்பர் எஃபெக்டில் எடுத்து நான் அந்த மாதிரி கொடுத்து இமேஜை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மவுஸ் வச்சுருந்திங்கன்னா வெல் அண்ட் குட். உங்களோட இமேஜை ட்ராக் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் மவுஸ் இல்லை, நான் லேப்பில் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் கீ, அந்த மூவிங் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுக்கு கீழே லெஃப்ட் கீ இருக்கும். அந்த கீ ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் அதில் போய் செட்டில் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா, அதாவது மூட் போர்டு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். மூட் போர்டுனா உங்களோட தீம்க்கு ரிலேட்டடாக நீங்கள் எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க, இட் மேபி எ கலர், இட் மேபி எ திங் ஆர் எனிதிங். ஓகேவா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க இமேஜஸ் வரணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் நான் எடுத்தேன். அந்த ஃப்ரேம் வந்து இந்த இமேஜ்க்கு மேலே இருந்தது.
அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு பொசிஷன்னு வரும். அந்த பொசிஷனில் பேக்வேர்டு அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து இந்த சென்டர் இமேஜ்க்கு பின்னாடி போயிடும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வர இதில் பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். இப்போ இப்படி வருதா? இப்போ நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் எடுக்க போகிறேன். இந்த சைடு ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் வந்து உள்ளே போயிடும். இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதை ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்தீங்கனாலே அது வந்து ஈஸியாக உட்காந்துக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் எடுக்கிறது பெருசு இல்லை, த வே ஆஃப் அரேஞ்சிங் மஸ்ட் பி குட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போட்டு எடுக்கிறனால அந்த இமேஜஸ் குட்டாக தான் வரும். லைக் வந்து கச்சன்னு இல்லாமல் வரும். சப்போஸ் வந்து ப்ளெயினாக எனக்கு இந்த மாதிரி எஸ்தட்டிக்காக வேண்டாம், க்ரியேட்டிவாக வேண்டாம், நான் வந்து ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இட் மஸ்ட் பி இன் குட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எடுக்கிறேன். எனக்கு வந்து அது ரொட்டேட் பண்ணணும். அதாவது இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேஸுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் வைக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணி அதை வர்ட்டிக்கலாக மாற்றி நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அந்த இமேஜை ட்ராக் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். உங்களுக்கு அப்படியே வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இல்லை அதை டர்ன் பண்ணி அதே மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் சூஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பி அதுவே சூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பிகாஸ் ஒரு 2-3 ஃப்ரேம், அதாவது இந்த ஃப்ரேம்னால் அந்த காலியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 2-3 வைக்கும்போது சிமிலராக இருந்தால் அது ஒன்றும் ஓட தெரியாது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதில் செட் பண்ண வச்சுருங்க. ஸோ டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ வந்து அது தியரட்டிக்கலாக படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். லைக் என்னென்ன வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும், வாட் இஸ் அபவுட் த போர்ட்ஃபோலியோ, என்னென்ன போர்ட்ஃபோலியோ இருக்குது, வாட் ஆர் ஆல் த காமன் மிஸ்டேக்ஸ் வி டூ வைல் டூயிங் போர்ட்ஃபோலியோ, எல்லாமே இருக்குது. பட் வந்து ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்க்கும்போது கம்மி தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கேன்வான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்வாவில் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ரேம்ஸ் ஆர் ஆல்ரெடி அவைலபிள். இல்லஸ்ட்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஷேப்ஸ் ட்ரா பண்ணி அதில் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சாஃப்ட்வேருக்கு உண்டான டிஃப்ரென்ஸே தவிர டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ வந்து எல்லாத்துலேயுமே சேம் தான். ஓகே? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இடையில அந்த ஸ்பேஸ் இருக்கிறது கூட தெரியாது. ஏன் வந்து இந்த மாதிரி எஃபெக்டில் போட்டு பண்ணால் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் எம்ஃபசைசிங்காக தெரியும். எம்ஃபசைசிங்னா என்ன அப்படின்னா நல்லா எடுத்து காமிக்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா லைக் அந்த இமேஜ் இருக்குது, அவ்வளோதான். இதே ஒரு ஷேப்குள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் லுக்காக தெரியும். ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். அதை ட்ராக் பண்ணி உள்ளே கொடுங்க. இதை டச் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, இல்லைன்னா மேலே பொசிஷன், அதில் போய் பேக்வேர்டு கொடுங்க. அந்த பின்னாடி இருக்க இமேஜ் வந்து உங்களோட இமேஜுக்கு மேலே வர வரையும் கொடுங்க. அது வந்து உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோவோட அவுட்லுக். இதுக்கு மேலே நீங்கள் வந்து
ஃபாண்ட் கொடுக்கறது ஒரு ஃபாண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கறது எல்லாம் வந்து இட் இஸ் அப் டு யோர் க்ரியேட்டிவிட்டி. ஃபாண்ட் கொடுக்கறது வந்து எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி தான். ஓகேவா? நார்மல் நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஃபாண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். மெயினாக என்னென்னா இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ, அதாவது எஃபெக்ட் ஃப்ரேம் வச்சு பண்ணுற போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா அது எடுத்து கொடுக்காது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் ஷீட் வச்சுக்கோங்க. ஃபெதர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூட் போர்டுக்கு போங்க. ஃபெதர்ஸ் கீழே மூட் போர்டு அப்படின்னு செப்பரேட்டாக கொடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. எக்ஸ்ட்ரா பேஜஸ் வைக்கிறது அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பின்னாடி இருக்கிறதுல போர்ட்ஃபோலியோ மட்டும் வைக்கலாம், அதாவது அந்த மூட் போர்டு மட்டும் வைக்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கலர் கொடுத்தாலும் என்ன எஃபெக்ட் கொடுத்தாலும், நான் இதில் ஒரு 3 எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன எஃபெக்ட் கொடுத்து என்ன கலர் கொடுத்தாலும் அது நம்ம எஸ்தட்டிக்காக வைக்கிறப்பவும் சரி, நார்மலாக வைக்கிறப்பவும் சரி, ஒரு ஃபோட்டோ கொலாஜில் ஃபாண்ட்டுங்கிறது எடுப்படாது. சரியா? ஸோ அது கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி, அதாவது அந்த ஃப்ரண்ட் பேஜ் இன்டர்லீஃப்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்லீஃப் வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூட் போர்டு வைங்க, இன்டர்லீஃப் வச்சு அதுக்கப்புறம் ஒரு அக்சஸரி போர்டு வைங்க. இட் வில் கிவ் அ கிரேட் லுக். ஓகேவா? அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் ஹாலோ அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபெதர்ஸ் அப்படிங்கிறது அவுட்லைன் மட்டும் ஃபார்ம் ஆயிரும். பின்னாடி இருக்க ஃபெதர்ஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அந்த ஃபாண்ட்குள்ளே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிஃப்ட் அப்படிங்கிற ஸ்டைல் நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தீங்கனாலும் ஒன்றும் எடுப்படாது. அடுத்தது கிளிட்சு, நியான் எது கொடுத்தீங்கனாலுமே உங்களோட அந்த பின்னாடி இருக்க ஃபோட்டோக்கும் உங்கள் ஃபாண்ட்டுக்கும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? இட் இஸ் ஆல் அபவுட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு இன்டர்லீஃப் வச்சுக்கோங்க. இன்டர்லீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்டர்லீஃப் அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா மறுபடியும் சொல்கிறேன். உங்களோட டாபிக், இப்போ நான் மூட் போர்டு வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பர் வைக்கணும். ஓகேவா? அந்த பேப்பர் ஒரு ஃபைலில் இன்னொரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் வைங்க. ஓகேவா? அதில் வந்து ஃபெதர்ஸோட என்னது, ஃபெதர்ஸோட மூட் போர்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெதர்ஸ் அக்சசரிஸ் போர்டு. நீங்கள் வந்து ஃபெதர்ஸ்னு ஒரு பேஜில் கொடுத்தா போதும். மூட் போர்டு அக்சசரிஸ் போர்டுன்னு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு வேணும்னா ஏதாவது பார்டர் லைன் அந்த மாதிரி டெக்கரேட்டிவாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ப்ளூ கலர், க்ரீன் கலர் எல்லாமே இருக்குது. அதாவது கேன்வாவை பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு சில பிக்சர்ஸ் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதோட கலர் பேலட் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த கலர் பேலட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ, பிளாக்கு, பிங்க்கு, பர்பிள் எல்லா கலரோட ஃபெதர்ஸும் உள்ள வச்சுருக்கேன். அதோட பேலட் வந்து லெஃப்ட் சைடில் காமிக்குது பாருங்கள், இருக்குதா? ஸோ அதோட கலர் பேலட் வந்து கேன்வா அப்படியே கொண்டு வந்துடும் ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மூட் போர்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.